அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். சூரத்துல் ஃபீல் இறங்கிய காரணம். சூரத்துல் ஃபீல் மக்காவில் இறங்கிய ஒரு சூரா ஆகும். இது கேள்வி வடிவில் தொடங்குகிறது. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். நபியே, யானை படைக்காரர்களை இறைவன் என்ன செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? இந்த சூரா சூரத்துல் காஃபிரூனுக்கு பிறகு இறங்கியது. இன்னும் இது நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய இனமான குரைஷ் மக்களுக்கும் புனித காபா இல்லத்தை அல்லாஹ் பாதுகாத்த அருளை நினைவூட்டுகிறது. யானைப்படையினரை அல்லாஹ் திருப்பி அனுப்பியதன் மூலம் மக்கா மக்களுக்கு அவன் அளித்த மகத்தான அருளை எடுத்துரைக்கிறது. யானைப்படையின் கதை. யானைப்படை சம்பவம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டில் நடந்தது. இதனால் இந்த ஆண்டுக்கு ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு என்று கூறப்படும். இந்த நிகழ்வை அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் ஃபீல் 105ஆம் அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான். அதாவது அல்லாஹு தஆலா அப்ரஹா, அவனது யானை மற்றும் அவனுடன் இருந்த படையினரையும் கற்களை எரியும் சிறிய பறவைகளை அனுப்பி அழித்தான். இந்த சம்பவத்தின் காரணம் என்னவெனில், ஏமன் நாட்டின் ஆளுநராக இருந்த அப்ரஹா அல் அஷ்ரம் ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டினான். அதற்கு அல் குல்லைஸ் என்று பெயர் வைத்தான். மக்கள் காபாவுக்கு செல்லாமல் அந்த தேவாலயத்துக்கு ஹஜ் செய்வதற்காக வரவேண்டும் என்று அவன் விரும்பினான். ஆனால் அரபியர்கள் அதனை பொருட்படுத்தவில்லை. ஒரு நாள் இரவில் கினானா குலத்தை சேர்ந்த ஒருவர் அந்த தேவாலயத்தில் மலம் கழித்து அவமதிப்பு செய்தார் என்று கூறப்படுகிறது. இன்னொரு கருத்துப்படி சிலர் அங்கு தீ மூட்டி அந்த தேவாலயத்தை சேதப்படுத்தினார்கள் என்று வந்துள்ளது. இதனால் அப்ரஹா கோபமடைந்தான். காபாவை இடித்து விடுவேன் என்று சத்தியம் செய்தான். வெளியில் காரணம் இவ்வாறு சொன்னாலும் உண்மையில் மக்காவை கைப்பற்றவும் ஏமனையும் ஷாம் நாட்டையும் ஒன்றிணைத்து அனைத்தையும் கிறிஸ்தவ நாடாக மாற்றவும் அவன் எண்ணினான். அவன் ஒரு பெரிய படையை தயாரித்தான். பல யானைகளையும் கொண்டு வந்தான். அதில் மிக பெரிய யானையின் பெயர் மஹ்மூத். அவன் மக்காவிற்கு அருகில் உள்ள அல் முஹம்மஸ் என்ற இடத்துக்கு வந்தபோது, நான் உங்களுடன் யுத்தம் செய்ய வரவில்லை, காபாவை இடிக்க மட்டுமே வந்தேன் என்று மக்காவாசிகளுக்கு செய்தி அனுப்பினான். மக்காவாசிகள் அந்த மிக பெரும் படையை எதிர்க்க முடியாது என்பதை அறிந்திருந்தனர். அந்த நேரத்தில் குரைஷ் மக்களின் தலைவராக இருந்தவர் அப்துல் முத்தலிப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாட்டனார். இவர் அறிவாளியாகவும் நுட்பமுடையவராகவும் இருந்தார். அதனால் அவர் மக்களுக்கு வீடுகளை காலி செய்து மலைகளுக்கு மேல் செல்லுமாறு ஏவினார். பிறகு அவர் அப்ரஹாவை சந்தித்தார். அப்ரஹா எடுத்துச் சென்ற தனது ஒட்டகங்களை திருப்பி கேட்டார். அப்போது அப்ரஹா, நீ காபாவை பற்றி பேசாமல் ஒட்டகத்தை பற்றி பேசுகிறாய் என்று கேட்டான். அதற்கு அப்துல் முத்தலிப் சொன்னார், ஒட்டகங்கள் எனது சொத்து, அதை நான் கேட்கிறேன். காபா அல்லாஹுவின் வீடு, அதை அல்லாஹ் காப்பான். இதை கேட்டதும் அப்ரஹா தான் பிடித்து வைத்த அவரின் ஒட்டகங்களை திருப்பிக் கொடுத்தான். பிறகு அப்துல் முத்தலிப் குரைஷ் மக்களுடன் காபாவுக்கு வந்து அதன் கதவு பிடியை பிடித்து, அல்லாஹுவே, இந்த வீட்டை அப்ரஹா மற்றும் அவன் படையிடமிருந்து காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். அப்ரஹா அங்கு யாரும் தன்னை தடுப்பவர்கள் கிடையாது என்பதை பார்த்து காபாவை இடிக்க தீர்மானித்தான். ஆனால் மக்காவாசிகள் அது அல்லாஹுவின் பாதுகாப்பில் இருப்பதை நம்பினர். அப்ரஹா மஹ்மூத் என்ற யானையை காபாவின் நோக்கி செல்லச் சொன்னான். ஆனால் யானை காபாவை நோக்கி செல்லவில்லை. அது எதிர் திசைக்கு திரும்பியது. அதை காபா நோக்கி நடந்தால் நின்றுவிட்டது, வேறு திசைக்கு திருப்பினால் நடந்தது. அந்த நேரத்தில் அல்லாஹ் கடல் பக்கம் இருந்து சிறிய பறவைகளை கூட்டம் கூட்டமாக மேகம் போல் அனுப்பினான். அவை மிகவும் வித்தியாசமான பறவைகள். அப்துல் முத்தலிப் அவற்றை பார்த்து, இவை நாம் வாழ்வில் கண்டிடாத பறவைகள் என்றார். ஒவ்வொரு பறவையும் தன் சொண்டு மற்றும் கால்களில் சிறிய கற்களை கொண்டு வந்து படையினர் மேல் எறிந்தது. அந்த கல் பட்டவர்கள் உடல் கிழிந்து இறந்தார்கள். அப்ரஹாவுக்கும் கல் பட்டது. அவன் விரல்கள் ஒன்று பின் ஒன்று உதிர்ந்தன.
பலர் வழியிலே இறந்தார்கள். அப்ரஹா ஏமன் சென்று சேர்ந்த பிறகு உடல் அழுகி தசைகள் உதிர்ந்து துர்நாற்றமுடன் இறந்தான். அல்லாஹ் அவர்களை மிருகங்கள் சப்பிய வைக்கோல் போல ஆக்கினான். அவர்களின் உடல்கள் அழிந்து முற்றிலும் நாசமாயின. இந்த சூறாவிலிருந்து கிடைக்கும் படிப்பினைகள்: காபா இல்லத்தின் உயர்ந்த மதிப்பையும் அதனை அல்லாஹ் தானே பாதுகாப்பதையும் அறிவித்தல். குறைஷ் மக்களுக்கும் உலகத்திற்கும் அல்லாஹ் அளித்த அருளை நினைவூட்டல். உண்மைக்கு அல்லாஹுவின் உதவி உறுதி என்றும் பொய்யின் சதி இறுதியில் அழிந்து போகும் என்று காட்டும் ஒரு சின்னம்.